3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வேண்டி திருச்சியில் திமுக வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட ஐபிசி எனப்படும் இந்திய தண்டனை சட்டம், சிஆர்பிசி எனப்படும் குற்றவியல் நடைமுறை சட்டம், ஐஇசி எனப்படும் இந்திய சாட்சிய சட்டங்களையே இத்தனை ஆண்டுகளாக நாம் பின்பற்றி வந்தோம். இவற்றில் தற்போதைய காலத்திற்கு ஏற்ப புதிய மாற்றங்களை செய்ய வேண்டும் என பல ஆண்டுகளாகவே கோரிக்கைகள் இருந்து வந்தன. பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 2014 பொறுப்பேற்ற பின் குற்றவியல் சட்டங்களை மாற்ற முடிவு செய்யப்பட்டது. பல்வேறு துறை நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்த பின் ஆங்கிலேயர் காலத்து சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இயற்றப்பட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதலும் பெற்றன. இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளன. இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம், சாலை மறியல் என பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று திமுக வழக்கறிஞர்கள் அணி சார்பாக திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு திமுக வழக்கறிஞர்கள் அணி மத்திய மாவட்ட தலைவர் ஓம் பிரகாஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டத்தில் பொதுமக்களுக்கும் மற்றும் அனைத்து வித வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கும் பாதிப்பாக இருக்கிறது. ஒரு சட்டம் இயற்ற வேண்டுமென்றால் முதலில் சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும். அதே மாதிரி வழக்கறிஞர் சங்கத்திற்கு அனுப்பி அதில் என்ன குறைகள் இருக்கிறது நிறைகள் சொல்லி அதற்கு பிறகுதான் சட்டம் இயற்றப்பட வேண்டும். ஆனால் இது அவசர கதியில் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. இன்று வரை இந்த சட்டத்தில் பல இன்னல்கள் என்ன என்றால், இன்று இங்கே இருக்கிறவர் சின்ன காயத்தை பெற்றுக்கொண்டு பெங்களூரில் போய் ஒரு புகார் கொடுத்தார் என்றால் பெங்களூர் போலீஸ் நம்மளை கூப்பிடுவார்கள். நீங்கள் சொல்லுங்க, திருச்சியில் நடந்ததுக்கு எதுக்கே பெங்களூர்? அங்கேயும் பதிவு செய்வார், அங்கே அவருக்கு வேண்டிய ஆய்வாளர் இருந்தார். இதை தான் நாங்கள் வேண்டாம் என்கிறோம். அதேபோல் ஒருவர் கைது செய்யப்பட்டால் 15 நாளுக்குள் காவல் எடுக்கலாம். ஆனால் இப்போ அப்படி அல்ல, 60-90 நாளைக்கு கூட காவல் எடுக்கலாம். ஒரு சட்டம் நிலையான இது அல்ல, மக்களை பாதிக்கும், ஒரு நியாயமும் இருக்காது என்பதால் தான் இந்த சட்டத்தை நாங்கள்